வெல்கம் பேக் டு உஜி கேமிங். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈவில் நன் அதான் பார்க்க போகிறோம். ஈவில் நன்னில் என்ன ப்ரோ பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் ப்ளே கொடுத்துக்கிறேன். அதாவது ஈவில் நன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மெயின் டோர் எஸ்கேப், அப்புறமா வேன் எஸ்கேப், இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறமா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க. அதாவது ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவில் நன் 2 தான் போட்டிருந்தோம். இப்போ ஏன் ப்ரோ ஈவில் நன் 1 போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, ஈவில் நன் 2 வந்து பக் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஈவில் நன் 2 போட்டேன். அதாவது ஈவில் நன் 2ல என்ன பக்னா, ஒரு பொருள் காணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கேம் ஃபுல்லாக தேடினேன், அது கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை அந்த கேமை திரும்ப திரும்ப விளாடி இருப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே விருப்பாயிடுச்சு. அதனால் டெலிட் பண்ணிட்டேன். அது ஏன் என்ன காரணம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம எப்படியோ அடிப்படையான விஷயத்தை செய்ய வந்துட்டோம். அடிப்படையான விஷயம் என்னென்னா, அந்த கேபிளை கண்டுபிடிச்சி கரண்ட்டை வர வைக்கணும். இருங்க, கேபிள் எங்கே இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். கேபிள் லாஸ்ட்டாக இங்கே தான் இருக்குது. எப்போவுமே இந்த 4 ட்ராயரில் தான் கேபிள் இருக்கும், அதெல்லாம் மாட்ட மாட்டானுங்க. இருங்க, முதல்ல போயிட்டு கரண்ட்டை வர வைப்போம். வேண்டா, கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது கரண்ட் வந்தோடனே. இருங்க, இப்போ குடுன்னு கீழே போவோம். ஓகே, கீழே குதி. ஓ மை காட், எங்க ஈவில் நன் வரத்துக்கு முன்னாடி கீழே குதிச்சுதான் நினைக்கிறேன். தெரிஞ்சு அப்படி தான் நான் இல்லை இல்லை இல்லை, ஈவில் நன் இப்போ தான் போகுது. ஓகே, இப்போ நம்ம அப்படியே அது பின்னாடியே போவோம். இருங்க, மெதுவாக அப்படியே ஸ்பை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் தான் அந்த ஸ்பை. ஓகே ஓகே, பார்த்துச்சு. இருங்க, அப்படியே பின்னாடி வர வைப்பாங்க. வா அப்படியே என் பின்னாடி வா. ஓகே, கதவு ஓப்பன் பண்ணு. சீக்கிரமாக போயிட்டு இப்போ ஈவனோட பாத்ரூமுக்கு வந்திருக்கோம். எதுக்கு போகிற ஈவனோட பாத்ரூமுக்கு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு கீ இருக்கும். இந்த கீயை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம குட்டுன்னு இங்கே போகிறோம். இப்போ ஈவன் நம்மளை பார்த்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம எப்படி கீழே குஞ்சு இப்படி இங்கேருந்து போகிறோம். அப்படியே மாசாக தப்பிக்கிறோம். இருங்க, தப்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து இந்த கீ இங்கே போட்டு குரோபார் எடுக்கிறோம். குரோபார் எடுத்துகிட்டு என்ன ப்ரோ பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை மட்டும் அமுக்கி விட்டு போயிடுவோம். வேறு எதுவுமே இல்லை. ஓகே, அவ்வளோதான். ஓகே வந்து மாற்றிக்கிட்டோம். ஐயோயோ, எங்க பட்டுன்னு அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இருங்க நான் சொல்கிறேன் என்ன ஆச்சுன்னு. அது வந்து ஓப்பன் ஆகுது ரொம்ப லேட் ஆச்சு. சரி, அது நான் கீழே குஞ்சு ஓப்பன் பண்ணலான்னு கீழே குஞ்சிட்டேன். பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்பீடாக ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான், அப்படியே வாழ்க்கையை வெறுத்துட்டேன். பட்டுன்னு பார்த்தோன்னா கிட்ட வந்துடுச்சு. அப்படியே பயங்கரமான ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. எப்படியே தப்பிச்சிட்டானா. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பயம் வந்துச்சு எனக்கே. சரிங்க, நீங்கள் அப்படியே தண்ணியில் சுவாயின்னு போவோம். சுவாய் அப்படியே வந்தாச்சு. இப்போ நம்ம மேலே போனோம். வண்டி மட்டும் எடுத்து ஏற்றிடக்கூடாது நம்ம மேலே. ஓகே, இந்த வண்டி இல்லை, ஒரு நல்ல விஷயந்தான். இருங்க, இந்த காலேஜை வந்து நம்ம தான் ஓப்பன் அடிக்க போல். ஓப்பன் பண்ணு இவன் வந்துடக்கூடாது. வந்து இங்கே என்ன ப்ரோ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க கீயை மட்டும் எடுத்துகிட்டு வந்து குடுன்னு போயிட்டு மேலே இருக்க டோரை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுணும். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன்னா என்ன ப்ரோ அவனு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஷார்ட் கட்டு. ஸோ இங்கே இருக்க எல்லோ கீ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்து போய் ஒளிய போகிறோம். அது வேன் வேறு இருக்குது, நம்ம ஒளிஞ்சிட்டு தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. வெயிட் பண்ணுங்கள், நான் ஒழிச்சிட்டு இருக்கேன். வேன் வந்தோடனே நான் கண்டினியூ பண்ணுறேன். எங்கள் வேன் வரலைங்க, ஈவில் நன் மட்டும் வந்துடுச்சு. சரி, நான் ஈவில் நன் போயிடுச்சு. நான் இன்னும் ஸ்டில் ஒழிஞ்சிட்டு தான் இருக்கேன். அதாவது வேன் வந்தோடனே நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன். எங்கள் வேன் வந்துச்சுங்க. வேன் வந்துட்டு அந்த வேனுக்குள்ளே இருக்க ஒரு பொம்பளை வந்து எல்லா துணியும் எடுத்துகிட்டு வந்து வைக்குது. அழுக்கு துணியெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து வைக்குது. அது வச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கும். அந்த கொஞ்ச நேரம் தூங்குற கேப்பில் நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியது தான். இருங்க, அது எல்லாத்தையும் வைக்கணும். அது வெஸ்ட்ட பிறகு அது தூங்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். எத்தனை துணியில் எங்கள் ஈவினிங் பக்கத்தில் இருக்குங்க. அது கொஞ்சம் ஒரு வெறுப்பான விஷயம். இப்போ அந்த தலைவி வேறு தூங்குது. ஆனால் ஈவினன் போகிற மாதிரியே தெரியலையே. போய் தொலையா ஈவினன். எங்க இங்கே வருதுங்க வெறுப்புங்க. இப்போ இங்கே வந்து நிற்குதுங்க. இப்போ என்னடா வெறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது போகும். அது கொஞ்சம் நேரத்தில் வெயிட் பண்ணுங்கள். அது போயிட்ட பிறகு கண்டினியூ பண்ணுறேன். 3, 2, 1 வெளியே போகலாமா வேணாமா? போவோம். ஓகே, அது போயிடுச்சு. இப்போ என்ன ப்ரோ பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க இது மட்டும் எடுத்துகிட்டு பெயிண்ட்டை புஷ்ஷுன்னு எடுத்துகிட்டு, அதாவது இங்கே இருக்க இதில் ஓகே அதுக்குள்ள போய் ஒளிவோம். இருங்க, அதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சு மிஷின் வந்து. ஈவில் நன் வந்து நம்ம மிஷினை கெடுத்து விட்டுடுச்சு. இப்போ என்ன ப்ரோ ஆகும்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வேன் வர வரைக்கும் நான் இங்கே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேங்க. எங்கள் ஈவில் நன் வரப்போகுது. சரி, நான் கண்டினியூ பண்ணுறேன். திரும்ப அந்த வேன் வந்தோடனே எப்படியோ பல மணி நேரம் கழிச்சு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த பொம்பளை திரும்ப வந்துடுச்சு. ஆனால் ஒரு பேட் நியூஸ் என்னென்னா, ஈவில் நன் இங்கே தான் கொஞ்சம் வாட்ச் அவுட்னு சுற்றிக்கிட்டே இருக்குது. ஈவில் நன் போகணும். அந்த பொம்பளை கரெக்டாக தூங்கணும். அது கரெக்டாக ஒரு 5 செகண்டில் அந்த பொம்பளை எழுந்திரிச்சிக்கும். அந்த கேப்பில் இந்த பெயிண்ட்டை ஊற்றிட்டு திரும்ப வந்து நம்ம ஒழியணும்.
போன வாட்டி அந்த கதவை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா சத்தம் கேட்டுச்சு. ஸோ அதனால தான் அந்த பொம்பளை எழுந்துச்சு. இப்போ ஈவலன் இங்கேயே இருக்கா. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஓகே, ஈவலன் போயிட்டு நம்ம பெயிண்ட்டை ஊற்றுறோம். குட்டு குட்டு குட்டுன்னு போயிட்டு இப்போ நம்ம திரும்பவும் ஒளிகிறோம். இப்போ என்ன ப்ரோ ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அழுக்கான ட்ரெஸ் எல்லாம் வந்து திரும்பவும் அவள் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் அந்த லாண்ட்ரிக்கு அனுப்புவா. அவங்க வந்து திரும்பவும் வேறு துணி, அதாவது அழுக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து லாண்ட்ரிக்கு அனுப்பிச்சிட்டு அந்த பொட்டி வந்து காலியாக இருக்கும். அதில் வந்து இப்போ நம்ம வந்து எஸ்கேப் ஆக போகிறோம். இப்போ அந்த அழுக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் வண்டியில் வைக்கிறா. என்ன போகுதுன்னு தெரில. இருங்க பார்ப்போம். துவைச்ச துணி எடுத்துகிட்டு வந்து வண்டியில் வைக்கிறா. அப்புறம் அழுக்கு துணியை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். இருங்க, முதல்ல இந்த துவைச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அழுக்கு துணி எடுத்துகிட்டு வந்து வைப்பான்னு நினைக்கிறேன். மொத்தம் அது 3 அழுக்கு துணி இருந்தது. இருங்க, சீக்கிரமாக அந்த அழுக்கு துணி எடுத்துகிட்டு வந்து வை. அந்த பெயிண்டான துணியை எடுத்துகிட்டு வந்து ஈவனன் வர வந்துடக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள். அந்த அழுக்கு துணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாளான்னு பார்ப்போம். எங்கே வைக்கிறாங்க எப்படியோ. அங்கே பாருங்கள், நல்லா இல்லை பெயிண்ட் ஊற்றிருக்கு. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுதா இல்லையா என்ன தெரில. ஏன்னா எனக்கே தெரில. ஓகே, அதில் வந்து பெயிண்ட் ஊற்றிருக்கு. கையில் எடுத்துன்னு வரும்போது நல்லா தெரியுது இந்த பெயிண்ட். இன்னும் ஒரே ஒரு துணி தான், அது மட்டும் எடுத்துன்னு வந்துட்டானா திரும்பவும் அவங்க ஒரு குட்டி தூக்கத்தை போடுவா. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்படியே அந்த பண்டில் ஏறி எஸ்கேப் ஆகணும். ஓகே, இருங்க 3 2 இருங்க போய் 10 டான்னு நினைக்கிறேன். 3 2 1 கோ. ஓகே, நம்ம போகலாம். அதை ஈவினிங் வரத்துக்குள்ளே நம்ம சீக்கிரமாக இந்த வண்டியில் ஏறிட்டோம். இப்போ வர அந்த இடத்துல பத்துட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். கதுவாண்ட தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்தோடனே நம்ம வண்டி எடுத்துட்டோன்னா தப்பிச்சிடலாம். சீக்கிரமாக வந்து தொலையன் குண்டு. இருங்க, அது வரா மாதிரியே தெரியல. நான் வர 2வது எஸ்கேப்புக்கு போக வேணாமா? இருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வரா மாதிரியே தெரியல. இப்படியே வந்துச்சுங்க. சீக்கிரம்டா, கது மூடுறா. அதுதான் கது முடியாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து தப்பிக்க போகிறோம். இந்த வண்டி வேன் அப்போ போச்சு. 10 நிமிஷமாக வெயிட் பண்ணுறேன், இன்னும் திரும்பி வரவே இல்லை. அதுக்கப்புறமா தான் வந்தது ஒரு வழியாக. வந்து அவள் வண்டி எடுத்துட்டா. இங்கே பாருங்கள், வண்டி எடுக்கிறா. நம்ம இங்கேருந்து அப்படியே மாதம் அப்படியே என்ட்ரி கொடுத்து இங்கேருந்து கிளம்புறோம். ஏது வரும்போது டேக்ஸியில் வந்தோம், போகும்போது ஏதோ ஒரு கேவலமான ஒரு வண்டியில் போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து கதவு அந்த கேட்டாண்டு நிற்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இங்கேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். ஒரு எஸ்கேப் முடிஞ்சிச்சு. 2வது எஸ்கேப் வருது உங்களுக்காக. டே 1 முதல் எஸ்கேப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது 2வது எஸ்கேப்பு. அந்த நான் கேப்பில் கொஞ்சம் லைக் அண்ட் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மறக்காமல். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2வது எஸ்கேப்புக்கு அடிப்படையான விஷயம், எல்லா எஸ்கேப்புக்கும் அடிப்படையான விஷயம் நான் சொல்லிருப்பேன். முதல்ல போயிட்டு நம்ம கரண்ட்டு வர வைக்கணும். ஸோ அதனால் நம்ம மேலே போய் மேலே போய் ஆகணும். இருங்க, முதல்ல மேலே போயிட்டு அந்த கரண்ட்டை வர வைக்கிறேன். ஈவினிங் வர பார்த்துடக்கூடாது. இந்த எஸ்கேப்பில் வெயிட் பண்ணுமா ப்ரோ ஃபஸ்ட் எஸ்கேப் மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஈஸியான ஒரு எஸ்கேப் தான். ஸோ அதனால் இதுக்கு வெயிட் பண்ண தேவை கிடையாது. ஓகே, போன எஸ்கேப்போட கீங்க ஏண்டா அது போன எஸ்கேப்புக்கு கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். போன எஸ்கேப்புக்கு பக்கத்துலேயே கொடுக்காம கீழே போய் எடுக்க வச்சிங்க. இதெல்லாம் கொஞ்சமாக நல்லா இருக்கா ஸ்டோரி. ஈவினிங் வேறு இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து கீழே போகலான்னு நினைக்கிறேன். சரி, இருங்க நம்பி போவோம். ஓகே, எங்க பயவிட்டுங்க சத்தியமாக அப்படி திகில் கலப்புற மாதிரி ஒரு மூமெண்ட் வந்துச்சுங்க. ஏங்க ரொம்ப ஒரு பயமான ஒரு என் கை இன்னும் கொஞ்சம் உதறிட்டு தான் இருக்குது. பயந்துட்டு டே 2 வேறு அவள் வேறு அடிச்சிட்டா. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில. இப்போ எனக்கு வர பயங்கர பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டே 2 வேறு வந்துச்சு. எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. நம்ம பார்ட் 1ல் அடியே அதாவது ஐ மீன் இங்கே இருக்க தொடப்பக்கட்டை எடுத்துப்போம். இது பேர் ப்ரூமா. சரி, அதாவது நம்ம எஸ்கேப் 1ல் நம்ம ஒரு தடவை கூட சாவலை. அது எத்தனை பேர் நோட் பண்ணிங்க, எத்தனை பேர் நோட் பண்ணல எனக்கு தெரில. இருங்க, அதுக்கு முன்னாடி இங்கே வந்து அப்படியே கீழே பூந்தே போயிடுவான். எல்லாமே வேறு ஆமாம் மாதிரி போவான். இப்போ என்ன ப்ரோ இதுக்கு ப்ரோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே மேலே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை வச்சு இப்போ நம்ம தட்டினோன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கீழே வந்து விடும். ஸோ இந்த பாக்ஸை வந்து உடைக்கணும். அது ப்ரோ எப்படி ப்ரோ இந்த பாக்ஸ் வந்து நம்ம உடைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்டான பிளேஸ்லேருந்து போட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் உடஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம ஹைட்டான பிளேஸுக்கு தான் போகிறோம். ஆனால் இப்போ அந்த ஈவலனை வந்து நம்ம தேடுறோம். ஈவலன் வந்துச்சுன்னா கதுவாண்ட அந்த சுத்தியல் மாதிரி ஒரு விஷயம் தெரியும். அது இருந்தாலும் ஈவலன் வந்துச்சுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ அந்த ஈவலன் வரா மாதிரியே தெரியல. ஸோ நம்ம வெளியே தைரியமாக போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் குறுக்க மட்டும் இந்த கௌசிக் வந்தான், இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வந்துடுச்சு. இருங்க, இப்போ நம்ம இப்படி போயிட்டு அப்படியே அது ஜர்க்கா நிற்குவோம். இப்போ அந்த சுத்தியல் மாதிரி காட்டிச்சுங்க. வந்து நம்ம அப்படியே இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி குட்டுன்னு மேலே போகிறோம். மேலே போயிட்டு இந்த பாக்ஸை போட்டு இதுக்குள்ளே இருக்க அந்த கீ எடுத்துகிட்டு மெயின் டோரை வச்சு எஸ்கேப் ஆகிறோம். மாஸ்க் காட்டுறோம். இருங்க ஓப்பன் பண்ணிட்டு
இங்கேருந்து அப்படியே அப்படியே பாக்ஸை போடுறோம். ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ப்ராபபரி தி ஃபிலிம்ஸ்லாம் அதாவது இது வந்து ஹைட்டாகவே இல்லை, யாரை ஏமாத்துற அப்படின்னு கேட்டானுங்க. ஏண்டா, ஓ ஆமாம், நான் மேலே போயிட்டு வந்து உக்காஞ்சி போட்டேன். நீங்கள் உக்காஞ்சி போடாதீங்க தயவு செஞ்சு, கொஞ்சம் அப்படியே நின்றுட்டு போடுங்க, அப்போ தான் அது உடையுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி மேலே போவோம். ஏண்டா அந்த பக்கத்துலேயே குரோபார் இருக்கா, அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ண மாட்டியாடா? என்னடா கேம் இது? சரி இருங்க, இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து ட்ராப் பண்ணுவோம். ஓகே, ட்ராப் பண்ணியாச்சு. ஓகே, அது உடஞ்சிச்சுன்னா ஆமாம் உடஞ்சிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே இருக்க கீயை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம். மாஸ்க் காட்டுறோம். எங்கே எஸ்கேப்பு, அந்த ஈவலன் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கீ இங்கே இருக்கும், இதை போடுறீங்க, இங்கேருந்து எஸ்கேப் மாதம் ஆகிறோம். அவ்வளோ வேண்டா, இந்த வீடியோ இதோட முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம், எஸ்கேப் ஆகிட்ட பிறகு பார்ப்போம். இல்லைனா திடீர்னு ஈவலன் பிடிச்சிச்சின்னா சீக்கிரம் ஓடுறா தம்பி. ஓடுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் சுற்றி முற்றி பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ் இவன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஈவலன் 2 நாளைக்கு போட ட்ரை பண்ணுறேன். அந்த பக்குக்கான ரீசனும் சொல்லிடுங்க. சரி, பாய் கைஸ், பாய்.